இதமான வெயிலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து பசுமையான விவசாய உலகத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை ஒரு இடத்துல போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஆடு மேய்க்கிறதுக்காக அங்கே பக்கமாக நாங்கள் போயிட்டோம். ஸோ ஆடெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இளங்குட்டியாக செம்மறி ஆடாக தான் இருந்தது. ஸோ துள்ளி துள்ளி அழகாக ஓடிட்டு இருந்தது. அதை சேஃபான ஒரு பிளேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பசுமையான விவசாய உலகத்தை பார்க்குறதுக்காக போயிட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ பசுமையாக செழிப்பாக ரொம்பவே ஆரோக்கியமான காற்றாக இருந்தது. நாங்கள் இங்கே போய் நின்னப்போ ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த வயல் வரப்புலலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு ஆயா பார்த்திங்க அப்படின்னா நாற்று நட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அழகாக நட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பணம் சம்பாதிக்க 1000 தொழில் இருக்குது, ஆனால் உணவு சம்பாதிக்க இந்த விவசாயம் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கெல்லாம் சோறு போடுறவங்க இவங்க தான். இவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தென்றலோட அணைப்பில் ஒரு மெய் மறந்து உட்காந்துட்டோம் 2 பேரும், நானும் என்னோட தங்கச்சியும். ஃபைனலாக இன்னொரு டைம் நாங்கள் உள்ளெல்லாம் இறங்கி அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப காற்று வாங்கிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது நிற்கிறதுக்கே. அழகாக அங்கே நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக சரி ஓகே நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்த நோக்கி நாங்கள் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பம்பு செட்டும் கிணறும் இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. ஸோ இதுதான் அந்த பம்பு செட்டு. ஸோ இது மூலியமாக தான் தண்ணி வயலுக்கெல்லாம் பாய்ச்சுவாங்க. ஸோ கிணத்துல மழை கொஞ்சம் குறைஞ்சனால அவ்வளோக்கு தண்ணி இல்லை. எட்டி பார்த்தோம், தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பாருங்களேன், பச்சை கலரில் ரொம்ப டீப்பில் தான் இருந்தது, உள்ளே தான் இருந்தது. சரி ஓகே நம்ம அப்படியே அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் வரப்புக்கு நடுவில் உட்காந்து நல்ல சில்லான காற்றுல உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பாடு கொண்டு போகல, ஸ்நாக்ஸ் தான் கொண்டு போயிருந்தோம். அம்மா பேய் பிசாசு பிடிக்கும்னு பயமுறுத்தி விட்டு எங்களை கொண்டு போக முடியலை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போனால் இதுதான் கருப்பசாமி கோயில், ஊரோட எல்லையில் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துட்டு மாடு கூடலாம் பேசிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது பாஸா ஃபெயிலா அப்படின்னு ஒரு செடி, இதையும் பார்த்து நாங்கள் அதை உடச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது அதோட சவுண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா கள்ளி செடி. இதிலலாம் அந்த காலத்தில் இந்த காதல் பண்ணுறவங்களெல்லாம் இதில் தான் எழுதி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் நம்மளோட சேனலையும் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூக்களாக இருந்தது. ஓகே இதுதான்டா நம்ம ஊரோட பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அழகாக இருந்தது பூ, ஒயிட் கலரில். இது பேர் ஆவாரம் பூ. இது நிறைய மருத்துவ குணம் மிக்கது. இதுவும் நல்லா எல்லோ கலரில் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருந்தது. ஓகே ஃபைனலாக ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டோன்னு ஜூஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்தது, அதனால் எங்களால் நிறைய இடம் போக முடியல. அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்தோம். மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி விலாகு இதோட அவ்வளோதான் கைஸ். இன்னொரு விலாக்லேருந்து நாளைக்கு பார்க்குறோம். டாட்டா பாய்.